பம்ப் செட்ல குளிக்க போலாமா? மாங்கா பறிச்சதும் நேரா வந்து பம்ப் செட் தாங்க வந்து போனோம். ஃபர்ஸ்ட் வந்து கிணத்துல இருக்கிற மீன்களுக்கு பொரிய போட்டுட்டு, மோட்டர ஆன் பண்ணிட்டு, செம்மையா வந்து தண்ணீல வந்து குளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. இந்த வெயில் காலத்துல இந்த தண்ணீல குளிக்கிறது எல்லாமே ஒரு பெரிய வரப்பிரசாதனே வந்து சொல்லலாம். அவ்ளோ சூப்பரா வந்து இருந்தது. எங்களுக்கு அந்த தண்ணீல விட்டு எந்திரிக்கவே வந்து மனசே வந்து வரலன்னு வந்து சொல்லலாம். சின்ன வயசுல நாங்க பாட்டி ஊருக்கு லீவுக்கு போனா, இந்த மாரி தான் டெய்லியுமே வந்து பம்ப் செட்ல குளிப்போம். அந்த ஃபீலிங் வந்து இங்க எனக்கு சூப்பராவே வந்து கிடைச்சதுங்க. பல வருஷத்துக்கு அப்புறம். நாங்க எல்லாருமே வேற லெவல்ல வந்து என்ஜாய் பண்ணி வந்து குளிச்சோம். நல்லா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, வீட்ல இருந்தே வந்து பஜ்ஜி சுட்டு வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்காக இந்த பஜ்ஜிய சுட்டது எல்லாமே யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சங்கர் அண்ணா தான் எங்களுக்காக இதெல்லாம் வந்து செஞ்சு வந்து எடுத்துட்டு வந்திருந்தாரு. நல்லா பஜ்ஜிய சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இளநீ வந்து வெட்டி வச்சிருந்தாங்க. அங்க ஊர்ல சொல்லி அந்த இளநீ எல்லாமே குடிச்சிட்டு, ஊர்லயே வந்து சோடாலாம் வந்து தயாரிப்பாங்க. அந்த அத்தன்டிக் சோடா வந்து அங்கேயும் வந்து கிடைச்சது. அதுல ஒரு பன்னீர் சோடாவ வாங்கி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா ஃபைனலா வீட்டுக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட் வந்து எடுத்தோங்க.